கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீடியோவில் கேட்ட வினாவுக்கான வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? பஞ்ச காலத்தில் தேவன் என்ன செய்கிறார்? இதுக்கான பதில் உயிரோடே காக்கிறார். யூடியூப் கமெண்ட்ஸில் இதுக்கான பதிலாக ஒருத்தன் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினாவை பார்க்கலாமா? கோபப்படுவதில் எப்படி இருக்க வேண்டும்? இதுக்கான பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியான பதிலை நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? யாக்கோபு 1:19 ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். My dear brothers and sisters, take note of this. Everyone should be quick to listen, slow to speak and slow to become angry. James 1:19. இதை நம்ம ஒரு சின்ன கதையாக பார்த்துடலாமா? நிலா அருண் சொல்லிட்டு அண்ணன் தங்கச்சிங்க இருந்தாங்களாம். இவங்க ரொம்பவே நெருக்கமாக இருந்தாங்களாம். ஒரு மாலை நேரம் அருண் வேலையை முடிச்சுட்டு ரொம்பவே சோர்வா வீட்டுக்கு வந்தானா. அவன் ஹாலில் அமைதியாக உட்காந்துருந்தானா. நிலா அந்த நாள் முழுக்க காத்திருந்தாளாம். அவள் கல்லூரியில் நடந்த முக்கியமான நிகழ்ச்சியை சொல்கிறதுக்காக. அவள் பேச ஆரம்பித்தாளாம். ஆனால் அருண் அவனோட ஃபோனையே பார்த்துட்டு இருந்தானா. அவன் கொஞ்சம் மட்டும் பதில் சொன்னானா. அதை பார்த்த நிலா உடனே கோபம் கொண்டாளாம். நீ எப்போவுமே இதை கவனிக்கவே மாட்டுற, உனக்கு இந்த ஃபோன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவள் சத்தமாக சொன்னாலாம். அருண் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்து சொன்னானா, நிலா, நீ எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்காத. அம்மாவுக்கு வேலை இடத்துல உடம்பு சரியில்லையா, அதை பற்றி தான் நான் பார்த்து கொண்டு இருந்தேன்னு சொல்லிட்டு சொன்னானா. அந்த வார்த்தைகளை கேட்டோன்னே நிலாவோட மனசு ரொம்பவே கஷ்டமாக இருந்ததா. அவள் எதையும் சிந்திக்காமல் கோவப்பட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டாலாம். அன்றைக்கி இரவு அவங்க அம்மா நல்லபடியாக வீட்டுக்கு வந்தாங்களாம். அவங்க மெதுவாக நிலாவிடம் சொன்னாங்களா, இங்கே பாருமா, கோபத்தில் பேசுவதுக்கு முன்னாடி முதல்ல கேட்டு புரிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. அதுக்கப்புறம் அந்த நாள்ல இருந்து நிலா மாற ஆரம்பிச்சாலாம். முதல்ல கேட்பதையும் அதுக்கப்புறம் அமைதியாக பேசுவதையும் கற்றுக்கொண்டாலாம். அதனால் அவளுடைய குடும்பத்தில் அமைதியும் அன்பும் அதிகரித்ததா. இதே போல் நம்மளும் கேட்கறதுக்கு மனம் இருந்தால் பல பிரச்சனைகள் வரவே வராது. ஆமேன்.